கிறிஸ்துவுக்குள் பிரியமான தெய்வ பிள்ளைகளே, வெளிப்படுத்தின விசேஷம் பரலோகத்தின் சில காட்சிகள், கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவனுடைய வருகை, பூமியின் ராஜ்யங்களுடைய வரலாற்றினுடைய முடிவுகள், இவைகளை வெளிப்படுத்துவது தான் வெளிப்படுத்தின விசேஷம். இதனுடைய ஆசிரியர் அப்போஸ்தலனாகிய யோவான் பத்மத்துவில் சிறை கைதியாக இருக்கும் பொழுது கிரேக்க மொழியிலே எழுதப்பட்டது. பெரும்பாலும் அடையாள மொழிகளிலே எழுதப்பட்ட இந்த புத்தகம் மதிப்பிற்குரிய டாக்டர் ரெவரண்ட் பால்ராஜ் அதிசயமணி அவர்கள் மூலமாக நமக்கு டிராஸ்டிவின் மக்களுக்கு இது போதிக்கப்படுகிறது. தெய்வ மனிதர், தெய்வனால் பரிசுத்த ஆவியானவரால் வல்லமையாய் பயன்படுத்தப்படுகிற இவர்கள் கருக்கலான சத்தியங்களையும் ஆழமான உண்மைகளையும் மறைவான மறைப்பொருட்களையும் வெளிப்படுத்தி நமக்கு சொல்லி புரியக்கூடிய நல்ல தெய்வ மனிதர். தொடர்ந்து பாருங்கள். கர்த்தர் அன்பு பால்ராஜ் அவர்களை வல்லமையாய் பயன்படுத்தி வருகிறார். இந்த வெளிப்படுத்தின விசேஷம் உங்களுக்கு மிகுந்த பிரயோஜனமாக இருக்கும். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆண்டவருடைய பிரசன்னத்தில் மீண்டுமாக உங்களை காணும் பொழுது அதிக மகிழ்ச்சி அடைகிறேன். இந்நாளிலும் உங்கள் மத்தியில் வந்து உறவு கொள்ளவும் ஆண்டவருடைய வசனத்தை பகிர்ந்து கொள்ளவும் தருணம் கொடுத்த ஆண்டவரை துதிப்பதோடு உங்களுக்கு என்னுடைய நன்றியை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். வெளிப்படுத்தின விசேஷத்திலிருந்து நாட்களிலே நாம் செய்திகளை படித்து தியானித்து வருகிறோம். இதுவரை நாம் 5 அதிகாரங்களை முடித்திருக்கிறோம். 6ஆம் அதிகாரத்திலே பிரவேசிக்க இருக்கிறோம். வெளிப்படுத்தின விசேஷம் 6ஆம் அதிகாரம் எடுத்து வைத்துக் கொள்ளுங்கள். வேதம் உங்களுடைய கையிலே, மடியிலே, மேஜையிலே இருக்க வேண்டும். வசனங்களை நான் வாசிக்க நீங்கள் என்னை பின்தொடர வேண்டும். முத்திரைகளை குறித்து இந்நாட்களிலே சத்திய வேதத்திலிருந்து நாம் படித்து தியானித்து வருகிறோம். வெளிப்படுத்தின விசேஷம் 5ஆம் அதிகாரத்திலேயே நாம் பார்க்கும் பொழுது 6ஆம் வசனம், அப்பொழுது இதோ அடிக்கப்பட்ட வண்ணமாக இருக்கிற ஒரு ஆட்டுக்குட்டி சிங்காசனத்திற்கும் 4 ஜீவன்களுக்கும் மூப்பர்களுக்கும் மத்தியிலே நிற்க கண்டேன். அது 7 கொம்புகளையும் 7 கண்களையும் உடையதாக இருந்தது. அந்த கண்கள் பூமி எங்கும் அனுப்பப்படுகிற தேவனுடைய 7 ஆவிகளையாம். அந்த ஆட்டுக்குட்டியானவர் வந்து சிங்காசனத்தின் மேல் உட்கார்ந்திருந்தவருடைய வலது கரத்தில் இருந்த புஸ்தகத்தை வாங்கினார். அந்த புஸ்தகத்தை அவர் வாங்கின போது அந்த 4 ஜீவன்களும் 24 மூப்பர்களும் தங்கள் தங்கள் சுரமண்டலங்களையும் பரிசுத்தவான்களுடைய ஜெபங்களாகிய தூபவர்க்கத்தால் நிறைந்த பொற்கலசங்களையும் பிடித்து கொண்டு ஆட்டுக்குட்டியானவருக்கு முன்பாக வணக்கமாய் விழுந்து, தேவரீர் புஸ்தகத்தை வாங்கவும் அதன் முத்திரைகளை உடைக்கவும் பாத்திரராக இருக்கிறீர் என்று சொல்லி தொடர்ந்து வாசிக்கிறோம். ஆட்டுக்குட்டியானவர் முத்திரைகளை உடைக்க வாசிக்க பாத்திரவான் என்று சொல்லி வேதத்தில் இந்த பகுதியில் நாம் வாசிக்கிறோம். இப்பொழுது ஆண்டவர் ஆட்டுக்குட்டியானவர் முத்திரைகளை உடைக்க இருக்கிறார். 6ஆம் அதிகாரத்திலிருந்து இந்த 7 முத்திரைகள் ஒவ்வொன்றாக உடைக்கப்படுகின்றன. உடைக்கப்படும் பொழுது அவையெல்லாம் கூறக்கூடிய சங்கதிகள் என்ன, சத்தியங்கள் என்ன, எப்படி நாம் அவற்றிற்கெல்லாம் ஜாக்கிரதையாக இருந்து கீழ்ப்படிந்து ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்த வேண்டும் என்று சொல்லி நாம் இந்த பகுதிகளில் இருந்து நாம் வழங்கிக் கொள்கிறோம். 6ஆம் அதிகாரத்தை பார்க்கும் பொழுது ஆட்டுக்குட்டியானவர் முத்திரைகளில் ஒன்றை உடைக்க கண்டேன். அப்பொழுது 4 ஜீவன்களில் ஒன்று என்னை நோக்கி, நீ வந்து பார் என்று இடிமுழக்கம் போன்ற சத்தமாய் சொல்ல கேட்டேன். நான் பார்க்கும்போது இதோ ஒரு வெள்ளை குதிரையை கண்டேன். அதன் மேல் ஏறியிருந்தவன் வில்லை பிடித்திருந்தான். அவனுக்கு ஒரு கிரீடம் கொடுக்கப்பட்டது. அவன் ஜெயிக்கிறவனாகவும் ஜெயிப்பவனாகவும் புறப்பட்டான் என்று சொல்லி வாசிக்கிறோம். முதல் முத்திரை உடைக்கப்பட்டது. 4 ஜீவன்களிலே ஒன்று பேசியது. நீ வந்து பார் என்ற இடிமுழக்கம் போன்ற சத்தம் கேட்டது. வெள்ளை குதிரை ஒன்று வந்தது. அதன் மேல் ஏறியிருந்தவர் அல்ல, ஏறியிருந்தவன் வில்லை பிடித்திருந்தான். அவனுக்கு ஒரு கிரீடம் கொடுக்கப்பட்டது. அவன் ஜெயிக்கிறவனாகவும் ஜெயிப்பவனாகவும் புறப்பட்டான் என்று சொல்லி வேதத்தில் வாசிக்கிறோம். வில் இருந்தால் அம்பு இருக்க வேண்டும். அம்பு இல்லை. அப்படின்னா போருக்கு புறப்படுவன் போல காண்பித்து பொய்யாக தன்னை அறிமுகப்படுத்தி கொள்ளக்கூடிய ஒரு ஆசாமி, ஏமாற்றுகிறவன், இமிட்டேட் பண்ணுகிறவன், பாவனை காட்டுகிறவன்,
அவன் சர்ப்பம் என்பதனாலே தந்திரவான், அவன் சிங்கம் என்பதனாலே கர்ச்சிக்கிற பயங்கர சத்தம் போடக்கூடிய ஒரு மனிதன். இவனை குறித்து விளக்கமாக 2 தெசலோனிக்கேயர் 2ஆம் அதிகாரம் முழுமையிலும் நாம் பார்க்கலாம். பிறகு நீங்கள் வீட்டிலே வாசித்து பாருங்கள். உபத்திரவ காலம் ஆரம்பமாகிவிட்டது. சிலர் சொல்வார்கள் முதல் 3.5 வருஷங்கள் சாதாரண உபத்திரவ காலம், அதற்கடுத்தாற் போல இன்னும் இடைப்பட்ட உபத்திரவ காலம், கடைசியிலே 3.5 வருஷங்கள் மிகுந்த உபத்திரவ காலம் என்று குறிப்பிடுவார்கள். சரி, இந்த வெள்ளை குதிரையிலே வந்தவரை குறித்து நாம் பார்க்கும் பொழுது சிலர் சொல்வார்கள் இது ஆண்டவராக இயேசு கிறிஸ்து என்று சொல்வார்கள். அப்படி அல்ல. ஏன்? ஏறி வந்தவர் அல்ல, ஏறி வந்தவன். ஆக அவனை குறித்து நான் வேதத்தில் வாசிக்கும் பொழுது இவன் சாதாரண ஆள் அல்ல, இவன் அந்தி கிறிஸ்து என்று நாம் புரிந்து கொள்ளலாம். ஏனென்றால் ஆண்டவருடைய வருகை இவ்வளவு சீக்கிரமாக அமையப் போகிறதில்லை. ஆண்டவராக இயேசு கிறிஸ்து வரும்பொழுது வெள்ளை குதிரை மேல் ஏறி வருவாரே, எனவே அவர்தான் இவர் என்று அறியாமல் அறிவிக்கக்கூடியவர்கள் உண்டு. ஆண்டவருடைய வருகை கடைசியிலே எல்லா சம்பவங்களும், குறிப்பாக நியாயத்தீர்ப்பு நாட்கள் எல்லாம் நிறைவேறிய பிறகு ஆண்டவருடைய வருகை உண்டாகும் என்று சொல்லி வேதம் நமக்கு தெளிவாக கற்றுக் கொடுக்கிறது. ஆண்டவருடைய வருகை எப்பொழுது இருக்கும் என்று சொல்லி பார்க்கும் பொழுது 19ஆம் அதிகாரம் பாருங்கள். வெளிப்படுத்தின விசேஷம் 6 விரல் இருக்கட்டும். 19ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம் முதல். பின்பு பரலோகம் திறந்திருக்க கண்டேன், இதோ ஒரு வெள்ளை குதிரை காணப்பட்டது. அதன் மேல் ஏறியிருந்தவன் அல்ல, ஏறியிருந்தவர் உண்மையும் சத்தியமுள்ளவர் என்னப்பட்டவர். அவர் நீதியாய் நியாயந்தீர்த்து யுத்தம் பண்ணுகிறார். அவருடைய கண்கள் அக்னி ஜுவாலை போல் இருந்தன. அவருடைய சிரசின் மேல் அநேக கிரீடங்கள், ஒரு கிரீடம் அல்ல, அநேக கிரீடங்கள் இருந்தன. அவருக்கே என்று வேறொருவருக்கு தெரியாத ஒரு நாமமும் எழுதியிருந்தது. இரத்தத்தில் துவைக்கப்பட்ட வஸ்திரத்தை தரித்திருந்தார். அவருடைய நாமம் தேவனுடைய வார்த்தை என்பதே இயேசு. ஆக முதலாவதாக 6ஆம் அதிகாரத்தில் நான் வாசிக்க கேட்ட ஒரு ஆள் அந்தி கிறிஸ்து, இயேசு கிறிஸ்து அல்ல. ஆண்டவராக இயேசு கிறிஸ்து வருகையின் இறுதியிலே வரப்போகிறார், வெள்ளை குதிரையில் வரப்போகிறார் என்று சொல்லி அவரை குறித்து நாம் வாசிக்கிறோம். சரி, இந்த மனுஷனை குறித்து நாம் பார்க்கும் பொழுது 2ஆம் வசனம் மீண்டும் வெளிப்படுத்தின விசேஷம் 6:2. நான் பார்த்தபோது இதோ ஒரு வெள்ளை குதிரை கண்டேன். அதன் மேல் ஏறி இருந்தவன் வில்லை பிடித்திருந்தான், அம்பு இல்லை. அவனுக்கு ஒரு கிரீடம் கொடுக்கப்பட்டது, அநேக கிரீடங்கள் இல்லை, ஒன்று. அவன் ஜெயிக்கிறவனாகவும் ஜெயிப்பவனாகவும் புறப்பட்டான், ஜெயித்தவனாக என்று சொல்லவில்லை. அம்பில்லாத வில்லு, உங்களுக்கு நான் சமாதானத்தை தருவேன் என்று சொல்லி அவன் அந்த வில்லை பிடித்திருந்தான். சமாதானம் அவன் மூலமாக கிடைக்காது. அவன் கையிலே அம்பு இல்லை. அவன் ஜெயிக்கிறவனாக புறப்பட்டாலும் போர் என்று சொல்லும் பொழுது அம்பு இருக்க வேண்டும் வில்லிலே. எனவே மாய்மாலம் பண்ணக்கூடிய, ஏமாற்றக்கூடிய ஒரு மனிதனாக, ஒரு ஆழ்த்தத்துவமாக இந்த ஆள் வந்ததாக நாம் பார்க்கிறோம். சமாதானம் என்று சொல்லி சமாதானம் இல்லாமல் மேற்பூச்சாய் பூசுகிறார்களே சிலர், குறிப்பாக நம்ம உள்ளூர் தீர்க்கதரிசிகள். அவர்களை குறித்து நாம் வேதத்தில் வாசிக்கும் பொழுது எரேமியா எடுத்துக்கொள்ளுங்கள். எரேமியா 6ஆம் அதிகாரத்திலே நாம் பார்க்கும் பொழுது, எரேமியா 6ஆம் அதிகாரத்திலே நாம் காணுகையில் போலியான ஒரு சமாதானம், பொய்யான ஒரு சமாதானம், அதை குறித்து சிலர் அறிவிப்பதாக பார்க்கிறோம். எரேமியா 6:14, சமாதானம் இல்லாதிருந்தும் சமாதானம் என்று சொல்லி என் ஜனத்தின் காயங்களை மேற்பூச்சாய் குணமாக்குகிறார்கள் என்று சொல்லி அந்த பகுதியிலே நான் வாசிக்கிறோம். குணமாகாது, மேற்பூச்சாய் குணமாக்குகிறார்கள். தவறான ஒரு குணம் கொடுத்தலை அவர்கள் சித்தரிக்கிறார்கள் என்று சொல்லி இந்த பகுதியிலே நான் பார்க்கிறோம். எரேமியா 8ஆம் அதிகாரத்தில் இன்னும் பார்க்கக்கூடுமானால் 11ஆம் வசனம். எரேமியா 8:11, சமாதானம் இல்லாதிருந்தும் சமாதானம் என்று சொல்லி என் ஜனமாகிய குமாரத்தின் காயங்களை மேற்பூச்சாய் குணமாக்குகிறார்கள் என்று சொல்லி வாசிக்கிறோம். உள்ளான சுகமில்லை, மேற்பூச்சாக கொஞ்ச நேரம் நிற்கும், அதற்கு பிறகு மறைந்து போகும். சமாதானம் என்று சொல்லி பொய் சொல்லி ஆட்களை ஏமாற்றுவதாக இந்த முதலாவது குதிரையிலிருந்து வந்தவனை குறித்து நாம் பார்க்கிறோம். உள்ளத்திலே சமாதானம் தேவை, உறவுகளிலே சமாதானம் தேவை, உன்னதத்திலே சமாதானம் தேவை, உடலிலே சமாதானம் தேவை. இதெல்லாம் மெய்யான சமாதானத்தின் எத்தனங்கள் என்று சொல்லி வேதத்திலே வாசிக்கிறோம். உள்ளத்திலே சமாதானம் எப்படி? துன்மார்க்கனுடைய இருதயம் கொந்தளிக்கும் கடல் என்று சொல்லி வேதத்திலே வாசிக்கிறோம். அப்போ சமாதான பிரபு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து, சமாதானத்தின் காரணர், ஏக சிந்தையை விரும்புகிறவர்,
அவர் உள்ளத்தில் வாசம் பண்ணும் பொழுதுதான் உள்ளத்தில் சமாதானம் உண்டாகும் என்று சொல்லி வேதம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. இயேசு கிறிஸ்துவை இருதயத்திலே சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொள்ளும் பொழுது உள்ளத்திலே சமாதானம். அப்படி இருக்கும் பொழுதுதான் ஒருவருக்கொருவர் சமாதானம், உறவுகளிலே சமாதானம் கிட்டும் என்று சொல்லி வேதத்திலே நாம் பார்க்கிறோம். ஆண்டவரோடு தொடர்பு இல்லை என்றால் அடுத்தவர்களோடு தொடர்பு இருக்காது. சிலுவை சமாதானத்தின் சின்னமாச்சே. முதல் கோடு வெர்டிக்கல், நேர்கோடு, ஆண்டவரோடு சமாதானம். அடுத்தாற்போல பக்கக்கோடு ஹரிசான்டல், இது அடுத்தவர்களோடு சமாதானம். ஆண்டவரோடு சமாதானம் இருக்கும் பொழுது அடுத்தவர்களோடு சமாதானம் இருக்கும். 1 யோவான் 1ஆம் அதிகாரம் முதல் 3 வசனங்களிலே அதைத்தான் பார்க்கிறோம். எங்களுடைய ஐக்கியம் பிதாவோடும் அவருடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவோடும் இருக்கிறது. எனவே நீங்களும் எங்களோடு ஐக்கியம் உள்ளவர்களாகும் பொருட்டு இவைகளை உங்களுக்கு எழுதுகிறேன் என்று எழுதுவதாக பார்க்கிறோம். உள்ளத்திலே சமாதானம், அதை தொடர்ந்து உறவுகளிலே சமாதானம். மூன்றாவது நாம் பார்க்கும் பொழுது அந்த சமாதானம் நமக்கு உன்னதத்தின் சமாதானத்தை கொண்டு வருகிறது. தெய்வீக சமாதானத்தை நமக்கு அருளி செய்கிறது. உன்னதத்தின் சமாதானம் உலகத்தில் வந்து நமக்குள்ளே பிரவேசிக்கிறது. உன்னதத்தில் இருக்கிற தேவனுக்கு மகிமையும் பூமியிலே சமாதானமும் மனுஷர் மேல் பிரியமும் உண்டாவதாக என்று சொல்லி தேவதூதர்கள் பாடினார்களே, அந்த உன்னத சமாதானம் உள்ளத்தில் பிரவேசிக்கும் பொழுது உறவுகளிலே அது விளங்குகிறது. பிறகு உடலிலே சமாதானம், நோயற்ற வாழ்வு, குறைவற்ற செல்வம் என்று சொல்லி நாம் பழமொழியாக சொல்லுகிறோமே, அந்த சமாதானம் உடலிலே கூட. நம்முடைய உடல் ஆண்டவர் தந்த உடல், நம்முடைய உடல் ஆண்டவர் சரீரத்தின் அங்கங்களிலே ஒன்று. எனவே ஆண்டவருக்குள்ளான சமாதானம் நம்முடைய உடலிலே கூட பிரவேசிக்கும் என்று சொல்லி வேதம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. ஆனால் வெளிப்படுத்தும் விசேஷம் 6ஆம் அதிகாரத்தில் பார்க்கக்கூடிய மனிதனோ அந்தி கிறிஸ்து, வெள்ளை குதிரை, என்னதான் வேஷம் போட்டாலும், வில்லு என்னதான் வில்லை பிடித்திருந்தாலும் அம்பில்லையே, ஆக ஏமாற்றக்கூடிய ஒரு மனிதனாக இந்த மனிதன் காணப்படுவதாக நாம் வேதத்தில் நாம் வாசிக்கிறோம். இரண்டாவதாக ஒரு முத்திரையை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஆட்டுக்குட்டியானவர் உடைக்க இருக்கிறார். அடுத்த குதிரையை பார்ப்போமா? 2வது முத்திரை 3ஆம் 4ஆம் வசனங்கள். அவர் 2ஆம் முத்திரை உடைத்த போது 2ஆம் ஜீவனானது நீ வந்து பார் என்று சொல்ல கேட்டேன். மொத்தம் 4 ஜீவனாச்சே, இது 2வது ஜீவன் சொல்லக்கூடிய காரியம். 4ஆம் வசனம், அப்பொழுது சிவப்பான வேறொரு குதிரை, முந்தின குதிரை வெள்ளை குதிரை, இப்பொழுது சிவப்பு, அதன் மேல் ஏறி இருந்தவனுக்கு பூமியில் உள்ளவர்கள் ஒருவரை ஒருவர் கொலை செய்யத்தக்கதாக சமாதானத்தை பூமியில் இருந்து எடுத்து போடும்படியான அதிகாரம் கொடுக்கப்பட்டது. ஒரு பெரிய பட்டயமும் அவனுக்கு கொடுக்கப்பட்டது என்று சொல்லி வேதத்தில் வாசிக்கிறோம். சமாதானம் சமாதானம் என்று சொல்லி பொய் சொல்லி மேற்பூச்சாக பூசக்கூடிய சமாதானத்தை கொடுத்து ஏமாற்றினாலும் இப்பொழுது இருந்த சமாதானமும் இருக்கக்கூடிய சமாதானமும் எடுத்துக்கொள்ளப்பட்டது என்று சொல்லி இந்த பகுதியிலே நாம் தெளிவாக வாசிக்கிறோம். சிவப்பு குதிரை, சிவப்பு பாவத்தின் அடையாளம், இரத்தத்தின் அடையாளம், போரின் அடையாளமாக காணப்படுவதாக வேதத்திலே வாசிக்கிறோம். வன்முறையின் அடையாளம், சமாதானத்தை அல்ல பட்டயத்தை அனுப்ப வந்தேன் என்று சொல்லி கற்றச் சொன்னாரே, அதுபோல இந்த குதிரையில் ஏறி வந்தவனுக்கும் பட்டயம் கொடுக்கப்பட்டது என்று சொல்லி வேதத்தில் நாம் வாசிக்கிறோம். அருவருப்பை பற்றி வேதத்தில் வாசிக்கிறோமே, தானியேல் 11ஆம் அதிகாரத்திலே, மத்தேயு 25ஆம் அதிகாரத்திலே அருவருப்பு. அந்த அருவருப்பு போல இந்த மனுஷன் இங்கே தோன்றுவதாக அவனை குறித்து வேதத்தில் வாசிக்கிறோம். ஆனால் இந்த அருவருப்பு கொஞ்ச நாட்கள் தான் என்று சொல்லியும் வேதம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. சரி, இதையெல்லாம் எதற்கு இப்பொழுது பார்க்கிறோம்? இதெல்லாம் வருங்காலத்தில் நடக்கப் போகிறது தானே, இப்பொழுது எதற்கு நாம் பார்க்க வேண்டும், படிக்க வேண்டும்? ஏனென்றால் வருங்காலத்திலே நாம் பார்க்க இருக்கக்கூடிய காரியங்களுக்கு இப்பொழுதே நாம் தயாராக ஆயத்தமாக நம்முடைய குணாதிசயங்களிலே நம்முடைய ஒப்புக்கொடுத்தலிலே நடந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக முன்னதியாக இவற்றையெல்லாம் நாம் படித்து வைக்கிறோம், பயன்படுத்த போகிறோம். சரியா? யாக்கோபு 4ஆம் அதிகாரம் பாருங்கள். யாக்கோபு 4ஆம் அதிகாரத்தில் நாம் பார்க்கும் பொழுது, உங்களுக்குள்ள யுத்தங்களும் சண்டைகளும் எதனாலே வருகிறது? உங்கள் அவயவங்களில் போர் செய்கிற இச்சைகளினால் அல்லவா? நீங்கள் இச்சித்தும் உங்களுக்கு கிடைக்கவில்லை. நீங்கள் கொலை செய்தும் பொறாமையுள்ளவர்களாக இருந்தும் அடையக்கூடாமற் போகிறீர்கள். நீங்கள் சண்டையும் யுத்தமும் பண்ணியும் நீங்கள் விண்ணப்பம் பண்ணாமல் இருக்கிறதுனாலே உங்களுக்கு சித்திக்கிறதில்லை. நீங்கள் விண்ணப்பம் பண்ணியும் உங்கள் இச்சைகளை நிறைவேற்றும்படி செலவழிக்க வேண்டும் என்று தகாத விதமாய் விண்ணப்பம் பண்ணுகிறபடியினால் பெற்றுக்கொள்ளாமல் இருக்கிறீர்கள்.
விபசாரரே, விபசாரிகளே, உலக சிநேகம் தேவனுக்கு விரோதமான பகை என்று அறியீர்களா? ஆகையால் உலகத்துக்கு சிநேகிதனாய் இருக்க விரும்புகிறவன் தேவனுக்கு பகைஞனாய் இருக்கிறான் என்று சொல்லி வேதத்திலே வாசிக்கிறோம். யுத்தங்கள், சண்டைகள் எதற்காக? இச்சைகளினாலே, உலக பிரகாரமான இச்சைகளினாலே. இச்சைன்னு அர்த்தம்? ஆசையா? தப்பான ஆசையா? ஓரளவு உண்மைதான். ஆண்டவருடைய சித்தத்திற்கு அப்பாற்பட்ட ஆசை இச்சை எனப்படும். எனி டிசையர் which is out of God's will is lust. ஆண்டவருடைய சித்தத்திற்கு அப்பாற்பட்ட ஆசை இச்சை எனப்படும். இச்சையை மாத்திரம் தவிர்த்து வாழ்வோம் என்றால் இந்த உலகத்திலே போரில்லாத சமாதான வாழ்க்கையை நாம் அனுபவிக்கலாம், அனுசரிக்கலாம் என்று சொல்லி வேதத்திலிருந்து வழங்கிக் கொள்கிறோம். மூன்றாவது முத்திரை. முதல் முத்திரை வெள்ளை குதிரை, இரண்டாவது முத்திரை சிவப்பு குதிரை, மூன்றாவது முத்திரை. அதை குறித்து நாம் பார்க்கும் பொழுது 5ஆம் 6ஆம் வசனங்கள். வெளிப்படுத்தும் விசேஷம் 6ஆம் அதிகாரம் 5ஆம் 6ஆம் வசனங்கள். அவர் 3ஆம் முத்திரை உடைத்த போது 3ஆம் ஜீவனானது நீ வந்து பார் என்று சொல்ல கேட்டேன். நான் பார்த்தபோது இதோ ஒரு கருப்பு குதிரை, இதோ ஒரு கருப்பு குதிரையை கண்டேன். அதன் மேல் வீற்றிருந்தவன் ஒரு தராசை தன் கையிலே பிடித்திருந்தான். அப்பொழுது ஒரு பணத்துக்கு ஒரு படி கோதுமை என்றும் ஒரு பணத்துக்கு 3 படி வார்கோதுமை என்றும் எண்ணெயும் திராட்சரசத்தையும் சேதப்படுத்தாதே என்றும் 4 ஜீவன்களின் மத்தியிலிருந்து உண்டான சத்தத்தை கேட்டேன் என்று சொல்லி வேதத்தில் வாசிக்கிறோம். என்ன வாசித்தோம்? பஞ்சம். பஞ்சம் தலைவிரித்து தாண்டவம் ஆடுகிறது. 3வது முத்திரை உடைக்கப்பட்ட பொழுது என்று சொல்லி வேதத்தில் வாசிக்கிறோம். எல்லாமே தராசிலை நிறுக்கப்பட்டு விற்கப்படுகிறது என்று சொல்லி வேதத்திலிருந்து நாம் தெளிவாக வாசிக்கிறோம். உலகத்தின் பொருளாதாரம் விழுந்து கொண்டே இருக்கிறது என்று சொல்லி இந்த முத்திரை நமக்கு அறிவிக்கிறது. அப்பேற்பட்ட பாடுகளின் ஊடாக விசுவாசிகள் கடந்து செல்வார்களா? கடந்து செல்வார்கள், கடந்து செல்வார்கள். இருப்பினும் கர்த்தரை தேடுகிறவர்களுக்கு ஒரு நன்மையும் குறைவுபடாது என்று வேதத்தில் வாசிக்கிறோமே. ஒரு நன்மையும் குறைவுபடாத வாழ்க்கை நம்முடைய வாழ்க்கையாக இருக்கும் என்று சொல்லி வேதம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் நாடி வாழும் பொழுது, முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடி வாழும் பொழுது இகபர நன்மைகள் எல்லாம் கொடுக்கப்படும், இல்லை கூட கொடுக்கப்படும் என்று சொல்லி வேதத்தில் வாசிக்கிறோம். ஓவர்ஃப்ளோயிங், தேவைக்கு மிஞ்சி அதிகமாக கூட கொடுக்கப்படும். எத்தனை முத்திரை உடைத்தால் என்ன? கர்த்தரை தேடுகிறவர்களுக்கு ஒரு நன்மையும் குறைவுபடாது என்று சொல்லி வேத வாக்கியம் நமக்கு அறிவிக்கிறது. ஆனால் இப்பொழுதிருந்தே நாம் செய்ய வேண்டிய காரியம் என்ன? நம்முடைய காணிக்கைகளிலே கருத்தாக இருக்க வேண்டும். எதை விதைக்கிறோமோ அதை அறுப்போம், எவ்வளவு விதைக்கிறோமோ அதற்கேற்ப அறுப்போம் என்று சொல்லி வேதம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. விதைக்காமல் அறுக்க முடியாது. நிறைய வேண்டுமா? நிறைய விதைக்க வேண்டும். God will bless us not according to our need but according to our seed. எதை விதைக்கிறோமோ அதை அறுப்போம். எவ்வளவுக்கு எவ்வளவு விதைக்கிறோமோ அவ்வளவுக்கு அவ்வளவு அறுப்போம் என்று சொல்லி வேதம் நமக்கு தெளிவாக கற்றுக் கொடுக்கிறது. முதற் பலன்கள் கர்த்தருடையது என்று வேதம் சொல்லுகிறது. முதற் பலன்கள் கர்த்தருடையது. ஐயா, இதெல்லாம் நியாயப்பிரமாணம் ஐயா. தசம பாகமெல்லாம் நியாயப்பிரமாணம் ஐயா. நம்மெல்லாம் கிருபையின் காலத்தில் இருக்கிறோம் ஐயா. அதற்காக நியாயப்பிரமாணம் சொல்லக்கூடிய சத்தியங்களுக்கு கீழ்ப்படியக்கூடாதோ? 10 கற்பனைகள் கீழ்ப்படிய வேண்டுமா வேண்டாமா? 10 கற்பனைகள் கிருபையின் பிரமாணங்களா? நியாயப்பிரமாணம். கீழ்ப்படுகிறோமே, கீழ்ப்படிதலை நாம் வற்புறுத்துகிறோமே, கீழ்ப்படிதலை ஜப புஸ்தகங்களிலே எழுதி வாசிக்கிறோமே. ஆசீர்வாதம் தரக்கூடிய வசனங்கள் ஒவ்வொன்றும், ஆசீர்வாதங்கள் தரக்கூடிய கற்பனைகள் ஒவ்வொன்றும் கீழ்ப்படியத்தக்கவை, கீழ்ப்படிய வேண்டும். முதற் பலன்கள் கர்த்தருடையது. அது தோட்டத்தில் விளைந்ததாக இருக்கலாம், வயலிலே விளைந்ததாக இருக்கலாம், நம்முடைய வருமானமாக இருக்கலாம், வேலையிலே கிடைக்கக்கூடிய முதல் சம்பளமாக இருக்கலாம், வியாபாரத்தில் நான் பெற்றுக்கொள்ளக்கூடிய முதல் லாபமாக இருக்கலாம். முதற் பலன்கள் கர்த்தருடையது. அது மட்டுமல்ல, தசம பாகம் கர்த்தருடையது. அது பரிசுத்தமானது. நியாயப்பிரமாணமா? ஆமா. கிருபையின் பிரமாணமா? ஆமா. ஆசீர்வாதம் கொண்டு வருகிறது. ஆண்டவருடைய கற்பனைகளுக்கு கீழ்ப்படிந்து வாழும் பொழுது இடங்கொள்ளாதபடி நமக்கு ஆசீர்வாதம் கிட்டும் என்று சொல்லி வேதம் நமக்கு தெளிவாக கற்றுக் கொடுக்கிறது. பஞ்ச காலத்தில் நம்ம உயிரோடு காப்பதற்கு கர்த்தருடைய கிருபை நமக்கு போதுமானது. மேலாக இன்னொரு வார்த்தையை சொல்லுகிறேனே, பஞ்சம்
அது நீங்க வேண்டுமென்றால் தஞ்சம். எப்படி? கெட்ட குமாரன் பஞ்சகாலம்தானே, தவிடு கூட அவனுக்கு கிடைக்கவில்லையே, செய்தான், தகப்பனிடத்தில் வந்து தஞ்சம் புகுந்தான், எல்லாம் கிடைத்தது என்று சொல்லி வேதத்தில் வாசிக்கிறோமே. எல்லா நன்மைகளிலும் பரிபூரணமாக நாம் பெற்று வாழத்தக்கதாக ஆண்டவருடைய சமூகத்திலே, அவருடைய பாதத்திலே தஞ்சம் புகுந்து வாழ வேண்டியது நம்முடைய தனிப்பட்ட கடமை என்று சொல்லி வேதம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. ஆக முதலாவது குதிரை வெள்ளை குதிரை, மாய்மாலமான ஒரு குதிரை, ஏமாற்று வேலை. சமாதானம் சமாதானம் என்று சொல்லி பொய்யான சமாதானத்தை சொல்லி மக்களை ஏமாற்றக்கூடிய குதிரை, அந்த குதிரையின் மேல் ஏறியிருந்தவனுடைய மாய்மாலமான வேலை. இரண்டாவது குதிரை சிவப்பு குதிரை, கொலை, பட்டயம், வன்முறை. மூன்றாவது குதிரை பஞ்சத்தை எடுத்துரைக்கக்கூடிய கருப்பு குதிரை என்று சொல்லி அதை குறித்து பார்க்கிறோம். பஞ்சம் நீங்க தஞ்சம், ஆண்டவரிடத்திலே அவருடைய வசனத்திலே தஞ்சம் புகும் பொழுது ஆசீர்வாதம். நான்காவது முத்திரையையும் உடைக்க பார்ப்பதாக வசனங்களிலே நாம் பார்க்கிறோம். 7ஆம் வசனம், அவர் 4ஆம் முத்திரையை உடைத்த போது 4ஆம் ஜீவனானது நீ வந்து பார் என்று சொல்லும் சத்தத்தை கேட்டேன். நான் பார்த்தபோது இதோ மங்கின நிறமுள்ள ஒரு குதிரையை கண்டேன். அதன் மேல் ஏறியிருந்தவனுக்கு மரணம் என்று பெயர். பாதாளம் அவன் பின் சென்றது. பட்டயத்தினாலும் பஞ்சத்தினாலும் சாவினாலும் பூமியின் துஷ்ட மிருகங்களினாலும் பூமியின் காற்பங்கில் உள்ளவர்களை கொலை செய்யும்படியான அதிகாரம் அவைகளுக்கு கொடுக்கப்பட்டது என்று சொல்லி வேதத்தில் நாம் வாசிக்கிறோம். மங்கின நிறமுள்ள குதிரை என்று சொல்லி இந்த பகுதியிலே நாம் வாசிக்கிறோம். பூமியில் உள்ளவர்களை கொலை செய்யும்படிக்கு 4 கொலை செய்யும்படிக்கு அதிகாரம் கொடுக்கப்பட்டது என்று சொல்லியும் வேதத்திலிருந்து தெளிவாக வாசிக்கிறோம். ஜனத்தொகை 4 பறிபோனது. காரணம் இந்த குதிரை அந்த குதிரையின் மேல் இருந்தவன் என்று சொல்லி வேதம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. ஆனால் நாம் பயப்பட வேண்டிய தேவையில்லையே. ஆண்டவரை இரட்சகராக ஆண்டவராக ஏற்றுக்கொள்கிறவர்கள் பயப்பட வேண்டிய தேவையே இல்லையே. பயப்பட வேண்டிய தேவையே இல்லை. ஏன்? மரணத்துக்கும் ஜீவனுக்கும் தேவன் அதிபதி, ஆண்டவர் அதிபதி. மரணத்தின் திறவுகோல்கள், பாதாளத்தின் திறவுகோல்கள் ஆண்டவருடைய கையில் இருக்கின்றன. பாதாளத்தின் வாசல்கள் திருச்சபையை மேற்கொள்வதில்லை. திருச்சபைன்னா நீங்களும் நானும் தானே. பாதாளத்தின் வாசல்கள் திருச்சபையை மேற்கொள்வதில்லை. அப்போ அவரை அண்டிக் கொள்ளுகிறவர்கள் பாக்கியவான்கள். என் குமாரனாகிய இவன் மரித்தான், மீண்டும் பிழைத்தான், உயிர்த்தான் என்று சொல்லி இளைய குமாரனை குறித்து அவனுடைய தகப்பன் சொல்வதாக லூக்கா 15ஆம் அதிகாரத்திலே நாம் பார்க்கிறோம். என்னை விசுவாசிக்கிறவன் மரியாமலும் இருப்பான் என்று சொல்லி கூட வேதத்திலே வாசிக்கிறோம். ஆக இப்பேற்பட்ட வாழ்க்கை விசுவாசிகளுக்கு, ஆண்டவரை இரட்சகராக ஏற்றுக்கொண்டு வாழக்கூடியவர்களுக்கு உண்டு என்று சொல்லி வேதம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. மரணத்திலிருந்து தப்புவது எப்படி, அல்லது மரணத்தை மேற்கொண்டு வாழக்கூடிய வாழ்க்கை எப்படி? இயேசுதானே ஜீவன், அவர்தானே உயிர்த்தெழுதல். நானே உயிர்த்தெழுதலும் ஜீவனுமாய் இருக்கிறேன் என்று ஆண்டவர் திருவளம் பெற்றினாரே. யோவான் 11ஆம் அதிகாரம் 25ஆம் வசனத்திலே ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை நாம் ஏற்றுக்கொள்ளும் பொழுது, அவரை பின்பற்றி நாம் வாழும் பொழுது, நானோ அவைகளுக்கு ஜீவன் உண்டாயிருக்கவும் அது பரிபூரணப்படவும் வந்தேன் என்று சொல்லி ஆண்டவர் திருவளம் பெற்றுவதாக நாம் வேதத்தில் வாசிக்கிறோம். இயேசு உங்களுடைய இருதயத்தில் உண்டா? இரட்சகராக ஏற்றுக்கொண்டிருக்கிறீர்களா? அவரை உங்களுடைய வாழ்க்கையின் மூலமாக, உங்களுடைய வார்த்தையின் மூலமாக நீங்கள் வெளிப்படுத்துகிறீர்களா? ஜீவன் உள்ளவர்களாக நீங்கள் இருப்பீர்கள் என்றால் நிச்சயமாக பயப்பட வேண்டிய தேவையில்லை. மற்றபடி உங்களுடைய உறவினர், உங்களுடைய நண்பர், உங்களுக்கு பரிச்சயமான, உங்களுக்கு மிகவும் தெரிந்த ஒரு போதகர் அல்லது ஊழியக்காரர் அல்லது ஒரு அரசியல்வாதி அல்லது அமைச்சர், அவர்களுக்குள்ளே இயேசு கிறிஸ்து இருந்தால் ஜீவன் உள்ளவர்கள், அவர்களுக்குள்ளே இயேசு கிறிஸ்து இல்லை என்றால் செத்துப்போனவர்கள் என்று சொல்லி வேதத்தில் வாசிக்கிறோம். ஒருவேளை ஒரு சிலருக்கு நாம் ரசிகர்களாக இருக்கலாம், விசிறிகளாக இருக்கலாம். ஆனால் அவர்களுக்குள்ளே, அந்த தலைவர்களுக்குள்ளே கிறிஸ்து இல்லை என்றால் செத்துப்போனவர்கள். அவர்களை நினைத்து நாம் ரசித்துக் கொண்டிருக்கிறோம். குமாரனை உடையவன் ஜீவனை உடையவன், தேவகுமாரன் இல்லாதவன் ஜீவன் இல்லாதவன் என்று சொல்லி 1 யோவானிலே நாம் வாசிக்கிறோமே. எனவே கர்த்தருக்கு பயந்து அவரை இரட்சகராக ஏற்றுக்கொண்டு அவருக்குள்ளான ஜீவனை தரித்து வாழக்கூடியவர்கள் மட்டுமே உயிருள்ளவர்களாக இந்த உலகத்திலே உலாவ முடியும். சிலர் உயிருள்ளவர்களாக இருக்கிறார்கள், இருப்பினும் உலாவ முடியவில்லையே. அதற்கு என்ன காரணம்? உயிர் இருக்கிறது, உலாவ முடியவில்லை.
லாசருவின் கல்லறைக்கு முன்னால் போய் நின்று ஆண்டவர் சொல்லுகிறார், லாசருவே வெளியே வா என்று சொல்லுகிறார். லாசருவே வெளியே வா என்று சொல்லும் பொழுது அவருடைய வாயிலிருந்து ஆவியும் ஜீவனும் புறப்படுகின்றன. நான் உங்களுக்கு சொல்லக்கூடிய வார்த்தைகள் ஆவியாயும் ஜீவனாயும் இருக்கிறது என்று ஆண்டவர் சொன்னாரே. ஆவி புறப்படுகிறது, ஜீவன் புறப்படுகிறது, உயிரோடு எழும்பி வருகிறான் லாசரு. உயிர் இருக்கிறது, உலாவ முடியவில்லை. ஜீவன் இருக்கிறது, ஜீவியம் இல்லை. கை கால்களை அசைக்க முடியவில்லை, நாவால் பேச முடியவில்லை, ஹாய் மேரி அப்படி சொல்ல முடியவில்லை. ஏன்? கட்டப்பட்டிருக்கிறான். உயிர் இருந்தும் உலாவ முடியாததற்கு காரணம் கட்டப்பட்ட ஒரு வாழ்க்கை. பாவத்தின் கயிறுகள், மரணத்தின் கண்ணிகள் இவற்றோடு கட்டப்பட்டிருப்போம் என்றால் பழைய பாவ ஆசைகள், பழைய பாவ இச்சைகள், பழைய பாவ சிற்றின்பங்கள் இவற்றோடு இன்னும் கட்டப்பட்டிருந்தால் ரட்சிக்கப்பட்டவர்கள், ஜீவன் உள்ளவர்கள், மறுபடியும் பிறந்தவர்கள் இன்னும் பழைய பாவத்திலே கட்டப்பட்டிருந்தால் உலாவ முடியாது. உயிர் இருந்தும் உலாவ முடியாது. நடைப்பிணங்களாக இந்த உலகத்திலே வாழ்ந்து கொண்டிருப்பார்கள். வாழ்ந்து கொண்டிருக்கிறீர்களா? அப்படின்னா ஆண்டவரே என்னை கட்டவிழ்த்து விடும், ஆண்டவரே என்னை கழுவி விடும் என்று சொல்லி ஆண்டவருக்கு நம்முடைய வாழ்க்கை அர்ப்பணிப்பது மிக மிக முக்கியமான ஒரு காரியம். இன்றைய நாளிலே நம்முடைய முக்கியமான ஜெபம் எதுவாக இருக்க வேண்டும்? கர்த்தாவே என்னை கட்டவிழ்த்து விடும், ஆண்டவரே என்னை கழுவி விடும் என்று சொல்லி ஆண்டவருக்கு நம்முடைய வாழ்க்கையை ஒப்பு கொடுத்து வாழ வேண்டும். அப்படி ஒப்பு கொடுத்து வாழும் பொழுது நம்முடைய வாழ்க்கையிலே ஆசீர்வாதம் உண்டு. நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாய் இருக்கிறேன் என்று ஆண்டவர் சொன்னார். நல்ல தமிழ்ல நானே வழியும் வாய்மையும் வாழ்வுமாய் இருக்கிறேன். ஆண்டவர் இல்லை, வாழ்வு இல்லை. இயேசு இல்லை, ரட்சிப்பு இல்லை. ரட்சிப்பு இல்லை அப்படின்னா பரலோகம் இல்லை, நரகத்திற்கு போவோம். 10 குஷ்டரோகிகள் ஆண்டவரிடத்தில் வந்தார்கள். 10 பேருக்கும் கர்த்தர் சுகம் கொடுத்தார். 9 பேருக்கு நன்றி இல்லை, போன இடம் தெரியவில்லை, சுகத்தை பெற்றுக்கொண்டு தலைமறைவாகிவிட்டனர். ஒருவன் மட்டும் திரும்பி வந்தான். அவன் யூதன் அல்ல, அவன் சமாரியன், விரோதி. யூதர்கள் சமாரியருடனே சம்பந்தம் கலவாதவர்கள். சம்பந்தம் கலவாத அந்த மனுஷன் நன்றியோடு திரும்பி வந்தான். ஆமா, சொஸ்தமானவர்கள் மொத்தம் 10 பேர் ஆச்ச, மற்ற 9 பேர் எங்கே என்று ஆண்டவர் பரிதாபமாக கேட்கிறார். அவனுக்கு தெரியவில்லை. அவனை பற்றி மட்டும் ஆண்டவர் சொல்கிறார், உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது. சரீர சுகம் அவனுக்கு உண்டு, ஆன்மீக சுகமும் அவனுக்கு உண்டு. அது என்னது? ரட்சிப்பு. உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது. சரீர சுகம் பெற்ற அவன் ரட்சிக்கப்பட்டதினாலே பரலோகம் செல்வான். மற்ற 9 பேர் சரீர சுகம் பெற்றும் ரட்சிக்கப்படாததினாலே, பாவ மன்னிப்பு பெறாததினாலே நரகத்திற்கு போவார்கள். ஒருவேளை உங்களுடைய வாழ்க்கையிலே அநேக தடவை நீங்கள் ஜெபம் பண்ணி அற்புதங்களை, அடையாளங்களை பெற்றிருக்கலாம். நிச்சயமாக உங்களுடைய வாழ்க்கையிலே சுகங்களை பெற்றிருக்கலாம். எப்பொழுது ஜெபித்தாலும் உங்களுக்கு ஆண்டவர் பதிலளிக்கக்கூடிய தெய்வமாக விளங்குகிறார். அப்படி இருந்தும் நீங்கள் ரட்சிக்கப்படவில்லை என்றால், பாவத்திலிருந்து மனம் திரும்பவில்லை என்றால் நிச்சயமாக எல்லோரும் கெட்டு போவீர்கள், நரகத்திற்கு பாத்திரவான்களாக ஆவீர்கள். எனவே இன்றைக்கே ரட்சண்யத்தினால், இதுவே அனுகிரக காலம் என்பதை புரிந்து கொண்டு பாவத்திலிருந்து மனம் திரும்பி கிறிஸ்து சிலுவையிலே முடித்து வைத்த ரட்சிப்பை விசுவாசத்தோடு வாழ்க்கையிலே பெற்றுக்கொண்டு ஆண்டவருக்கு மகிமையாக ஜீவனுள்ள கிறிஸ்தவர்களாக வாழ வேண்டியது உங்களுடைய கடமையாகும். வெளிப்படுத்தல் விசேஷம் 6ஆம் அதிகாரத்தை படித்துக் கொண்டிருக்கிறோமே. இந்த 6ஆம் அதிகாரத்தோடு சேர்த்து மத்தேயு 24ஆம் அதிகாரத்தையும் ஒப்பிட்டு படியுங்கள். எப்போ? உங்களுடைய வீட்டில் தனியாக இருக்கும் பொழுது ஒப்பிட்டு படிக்கும் பொழுது 6ஆம் அதிகாரம் 24ஆம் அதிகாரமாக, 24ஆம் அதிகாரம் 6ஆம் அதிகாரமாக எவ்வளவு இணைந்து காணப்படுகிறது என்று சொல்லி நீங்கள் அறிந்து கொள்ளலாம். மத்தேயு 24, வெளிப்படுத்தல் விசேஷம் 6 ஒப்பிட்டு பாருங்கள். பல உண்மைகள் தெளிவாக இணையாக உங்களுக்கு புலனாகும். சரியா? கண்களை மூடுவோம், கர்த்தரை பார்ப்போம். அன்புள்ள ஆண்டவரே, உம்முடைய வசனங்களை ஆராயவும் எங்கள் வாழ்க்கையை ஆராயவும் உம்முடைய சந்நிதியிலே எங்களை வழிநடத்தினீர். அதற்காக நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. 4 முத்திரைகள் உடைக்கப்படும் பொழுது நிகழக்கூடிய கெடுதலான சம்பவங்களை குறித்து நாங்கள் பார்த்தோம், கற்றோம். ஆண்டவரே, இந்த பயங்கரமான பரிதாபமான சம்பவங்களுக்கு நாங்கள் விலகி வாழத்தக்கதாக எங்கள் பாவங்களிலிருந்து மனம் திரும்பி உம்மை இரட்சகராக ஏற்றுக்கொள்ள மனம் திரும்புதலை நீர் எங்களுக்கு அருளி செய்யும். உம்மை ஏற்றுக்கொண்டு உம்முடைய பிள்ளைகளாக வாழக்கூடிய விசுவாசத்தை நீர் எங்களுடைய இருதயத்திலே பதியும். ஆண்டவரே, உம்முடைய விசுவாசத்தை நீர் எங்களுக்கு தாரும். நீர் தருவீர்.
காரணம் ஆவியின் கனியோ விசுவாசம் என்று நாங்கள் வாசிக்கிறோமே. அந்த ஆவிக்குரிய கனியை நீர் எங்களுக்கு பரிசளித்து உம்மிலே பலன் கொண்டு எங்களுடைய எஞ்சிய வாழ்க்கையை உமக்காக நாங்கள் வாழ்ந்து முன்னேறி செல்ல கிருபை தாரும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமேன்.